ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோ என்ன தெரியுமாங்க, எங்கள் சர்ச்சு தென்காசி ரிவைவல் ஜெனரேஷனை பற்றி தான். என்ன புதுசாக இருக்குதுன்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, எங்கள் ரிவைவல் ஜெனரேஷனை பற்றி நான் சொல்லணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த சர்ச்சுக்கு வந்து நியூ பிலீவராக போகும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப துருன்னு இருக்கும். அங்குள்ள ப்ரேயர்லேருந்து எல்லாமே சரி, பாஸ்டர்ஸ் எல்லாருமே சரி. அது மட்டும் இல்லாமல் அங்கே வர்றவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசமாக இருப்பாங்க. நான் வந்து அதிகம் வெளியே போகாதவ. அப்போ நான் முதல்ல இந்த சர்ச்சுக்குள்ளே போய் ஒரு 2 வாரத்துலேயே பார்த்திங்கன்னா அங்கே உள்ள பிலிவர்ஸ் எல்லாம் என்கிட்ட ரொம்ப அட்டாச்சாக ஆகிட்டாங்க. நான் போனாவே என்னை ஹக் பண்ணி சோஸ்திரம் சொல்லி அப்படி தான் அனுப்புவாங்க. என்கிட்ட அவ்வளோ ஒரு பாசமாக இருப்பாங்க. ஒரு சர்ச்சுக்குள்ளே போனால் நம்மளுக்கு என்னங்க தோணும், ப்ரேயர் பண்ணோம் வெளியே வந்தோம் அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி தெரியுமா தோணும், நான் வந்து அதிக சொந்த பந்தங்கள்லாம் பார்க்காதனால இந்த சர்ச்சுக்குள்ளே போனால் என் சொந்த பந்தம் எல்லாத்தையுமே பார்த்தேன். ஒரு திருப்தி எனக்கு கிடைக்கும். சம்டைம் நான் சர்ச்சுக்கு போகாத ஒரு சூழ்நிலை வரும்போது ஸ்கிப் ஆகிரும். அப்போ அவங்களெல்லாம் நான் மிஸ் பண்ணேன்னு எனக்கு தோணும். உண்மையாகவே சொல்கிறாங்க, ஒருத்தரை கூட மிஸ் பண்ண மாட்டேன். எல்லாருமே எனக்கு சோஸ்திரம் சொல்லுவாங்க. எல்லாரும் வந்து கை கொடுத்து என்கிட்ட பேசுவாங்க. எனக்கு அப்படி ஒரு அளவில்லா மகிழ்ச்சி இருக்கும் அந்த சர்ச்சில். எங்கள் சர்ச்சு அப்போஸ்டில் 2 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு எந்த ஒரு தலக்கணம் எதுவுமே இருக்காது. அவ்வளோ ஒரு சிம்பிளாக சூப்பராக எல்லாருக்கிட்டையுமே பழகுவாங்க. யாருக்குமே மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதில் வந்து ப்ரேயர் பண்ணால் எல்லோரும் வந்து ப்ரேயர் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. நான் போய் கொஞ்சம் நாளில் பார்த்திங்கன்னா செயின் ப்ரேயர் பண்ணாங்க. அப்போ தான் எனக்கு இந்த சர்ச்சில் வச்சு டங் கிடச்சிது. அதை கூட நான் சாட்சியாக சொல்லணும். அதுக்கு அந்த நாள் வரணும்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நிறைய அற்புதங்கள்லாம் எனக்கு இந்த சர்ச்சில் நடந்திருக்கு. அதனால் இந்த சர்ச்சுக்கு யார் என்ன சொன்னாலும் நான் போயிட்டே இருப்பேன். அப்போ என்கிட்ட சொல்லுவாங்க, பாபிக்கு இந்த சர்ச்சு ரொம்ப பிடிச்சிருக்கு போல் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாகவே சொல்கிறேன், ரிவைவல் ஜெனரேஷன் எனக்கு கிடச்சிது. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அதாவது கீழே இருந்த ஒருத்தரை தூக்கி விட்டாங்க. ஒரு சிலருக்கு உள்ளுக்குள்ளே சில கிஃப்ட் இருக்கும், அதெல்லாம் எப்படி வெளிக்கொண்டு வர முடியாதுன்னு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருப்போம். ஆனால் இந்த சர்ச்சில் எப்படி தெரியுமாங்க, யாருக்கு என்ன ஒரு இது இருக்கோ அதை பயன்படுத்துறதுக்கு அவங்க நல்லா யூஸ் பண்ணுவாங்கங்க. அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தருக்கும் உள்ள கிஃப்டை ஊழியத்துக்குன்னு பயன்படுத்துவாங்க. சம்டைம் சர்ச்சில் ப்ரேயர் பண்ண ஃபேமிலியாக உள்ளவங்களாம் வந்து ஃபேமிலியாக உட்காருங்கன்னு சொன்னால் நான் அப்போ தனியாக இருந்தேன்னு வைங்களேங்க. அங்கே உள்ள ஃபேமிலியில் வந்து மாறி மாறி என்ன கூடுவாங்க, இங்கே வந்து உட்காந்துக்கோங்க பாவி சிஸ்டர், எங்கள் ஃபேமிலி நீங்கள் எங்கள் ஃபேமிலி தான், வாங்கன்னு சொல்லி உட்கார வைப்பாங்க. அது வந்து எனக்கு ஆனந்த கண்ணீரே வந்துடுங்க. அந்த அளவுக்கு பாசமாக இருப்பாங்க. அப்போ சில ரஞ்சித் பிரதருக்கும் கார்த்தி பிரதருக்கும் நான் வந்து இந்த வீடியோ மூலிமா நன்றி சொல்கிறேன். முதல்ல கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன், அப்புறம் உங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் தமிழ் சிஸ்டர் வந்து ஒரு கிரேட்டான சிஸ்டர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட அம்மா பார்த்திங்கன்னா சேர்மனுங்க இளைஞ்சி, அவங்க ஹெட் வெயிட்டே இருக்காது. என்கிட்ட ரொம்ப சூப்பராக பழகுவாங்க. அவங்கள நினச்சாலும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் வந்து அப்போஸ்ல ரஞ்சித் பிரதர் அவங்க அம்மாவும் சரி, எல்லாருமே இந்த சர்ச்சில் வந்து ஒரு ஃபேமிலி